அனைத்து வராகி பிள்ளைகள் அனைவருக்கும் வராகி அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வராகி அம்மாவுக்கு என்னென்ன வஸ்திரங்கள் சாத்தினா நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வராகி அம்மாவை உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏன் தேடி தேடி ஓடி ஓடி போயிட்டு வராகி அம்மாவை வழிபாடு செய்கிறாங்கன்னா, இந்த கலியுகத்தின் நாயகி வராகி அம்மா. அதே போல அஷ்டவரங்களை பெற்றவள் தான் வராகி. அப்போ இந்த அஷ்டவரங்களை பெற்ற வராகி அம்மா கிட்ட நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்ம அந்த அம்மாவை மனசார வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா வராகி அம்மாவுக்கு குறிப்பாக 5 விதமான பட்டு வஸ்திரங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பட்டு, பச்சை நிற பட்டு, மஞ்சள் நிற பட்டு, வெள்ளை நிற பட்டு, கருநீல பட்டு. இப்போ இந்த சிவப்பு கலர் பட்டுல நீங்கள் வராகி அம்மாவுக்கு சிவப்பு கலர் பட்டு சாத்துறீங்கன்னா எதிர்ப்புகள், காரிய தடைகள் நீங்கும். அதை எந்த நாளில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில பண்ணணும். அப்படி சனிக்கிழமையில பண்ணணும்னா ஒரு நாள் பண்ணிட்டு எனக்கு என்ன பலனை கிடைக்கல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதை எப்படி செய்யணும்னா ஒரு சனிக்கிழமையும் சிகப்பு கலர் பட்டு வாங்கிட்டு போயிட்டு வராகி அம்மாவுடைய சன்னிதானத்துக்கு போய் மனசார அம்மாவிட்ட வேண்டி அந்த சிவப்பு கலர் பட்டை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி அந்த அம்மாவுக்கு பூ சாத்தி நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். அதே போல இப்ப சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் குழந்தைங்க சரியா படிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறாங்க, படிப்புல ஒரு கவனத்தையே கொடுக்க மாட்டாங்க, விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பட்டு வாங்கி அதை வராகி அம்மாவுக்கு வியாழக்கிழமையில அந்த வெள்ளை நிற பட்டை வாங்கி வராகி அம்மாவை மனசார வேண்டி என்னுடைய பிள்ளை நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வராகி அம்மாவுக்கு வியாழக்கிழமையில அந்த வெள்ளை பட்டை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டோம். இதை எத்தனை நாள் சாத்தணும்னு பார்த்தீங்கன்னா 11 வாரங்கள் செய்யணும். அந்த சிவப்பு பட்டு சொல்லிருந்தீங்களா, அதுவும் 11 வாரம் தான் செய்யணும். இந்த வெண்பட்டும் 11 வாரம் செய்யணும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பச்சை கலர் பட்டு. இந்த பச்சை கலர் பட்டு எதுக்காக சாத்தணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நிறைய உழைப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் காசு நிற்காது, வீண் விரைவாகும். எந்த ஒரு நாள் கையில் ஒரு 10 ரூபா தங்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த பச்சை கலர் பட்டை வாங்கிட்டு போயிட்டு புதன்கிழமையில வராகி அம்மாவுடைய கோயிலில் போயிட்டு அந்த பச்சை கலர் பட்டை சாத்தி அது கூடவே பானகம் செஞ்சு எடுத்துட்டு போய் வராகி அம்மாவுக்கு நைவேத்தியம் படைச்சி உங்களால் முடிஞ்சது ஒரு 20 பேருக்கோ 30 பேருக்கோ அந்த பானகத்தை படைச்சி கொடுக்கும்பொழுது சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனை தீரும், செல்வம் பெருகும், வர வேண்டிய பணம் வரும். இதுவும் 11 புதன்கிழமை இந்த பச்சை கலர் பட்டு சாத்தி பானம் வச்சு படைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சப்பட்டு. இந்த மஞ்சள் நிறப்பட்டு வராகி அம்மாவுக்கு சாத்துறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும். குறிப்பாக திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்குன்னா ஒரு சில உதாரணத்தை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா இந்த திருமணம் ஆகிறதுல லேட் ஆகும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மஞ்சள் கலர் பட்டு வாங்கி அவங்க மனசார வராகி அம்மா கிட்ட வேண்டி 11 வெள்ளிக்கிழமையில வராகி அம்மாவுக்கு அந்த மஞ்சள் பட்டை சாத்தி அது கூடவே விரலி மஞ்சள் 54 எண்ணிக்கையில் இல்லை 108 எண்ணிக்கையில் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி காளி அம்மாவை மனசார வேண்டி வராகி அம்மாவை மனசார வேண்டி 11 வாரம் வெள்ளிக்கிழமையில சாத்தினீங்கன்னா இந்த திருமண தடை நீங்கி திருமணம் ஆகும். பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் பலம் பெறும். அதே போல கருநீலப்பட்டு.
இந்த கருநீல பட்டு எதுக்காக பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்ப்புகள், காரிய தடை அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கருநீல பட்டை வாங்கி வராகி அம்மாவுக்கு செவ்வாய்க்கிழமையில கருநீல பட்டை வராகி அம்மாவுக்கு சாத்தி 2 நெய்வேலைக்கு ஏற்றி கருநீல சங்கு பூவால மாலை பூ கட்டி வராகி அம்மாவுக்கு சாத்திட்டு வந்தீங்கன்னா இந்த எதிர்ப்புகள், இந்த மாதிரியான காரியங்களை இது எல்லாமே நீங்கும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த 5 விதமான பட்டுகளும் இப்போ நான் பெருசாக புடவையாக சாத்தனமா அப்படிலாம் பெரிய புடவையாக சாத்தனமா பட்டுனா அந்த செலவாகுமே அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் இப்போ துணி கடையில் போயிட்டு இந்த மாதிரி பட்டு துணி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னாலே ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர்னு தருவாங்க. அது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பட்டு துணிகளை வாங்கி வராகி அம்மாவுக்கு சாத்துங்க. இதை நீங்கள் அதே மாதிரி இந்தந்த நாளில் சாத்தணும்னு சொன்னீங்களா, இப்போ சிவப்பு கலர் பட்டுனா சனிக்கிழமையில சாத்தணும், மஞ்சள் கலர் பட்டுனா வெள்ளிக்கிழமையில சாத்தணும், வெள்ளை கலர் பட்டுனா செவ்வாய்க்கிழமையில சாத்தணும், கருநீல பட்டுனா வெள்ளைப்பட்டுனா வியாழக்கிழமையில சாத்தணும், கருநீல பட்டுனா செவ்வாய்க்கிழமையில சாத்தணும், பச்சை கலர் பட்டை புதன்கிழமையில சாத்தணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இதை இந்த மாதிரியான இதில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்தந்த என்ன பட்டை சாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்டை போயிட்டு 11 வாரம் சாத்துங்க. இதில் இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சமியில் பலகுறை பஞ்சமியாக இருக்கட்டும், தேய்குறை பஞ்சமியாக இருக்கட்டும், எந்த பஞ்சமியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த இதில் எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை வேண்டிகிட்டு போயிட்டு, இப்போ குறிப்பாக திருமண தடை இருக்குது அப்படின்னா அன்னைக்கு மஞ்சள் கலர் பட்டு வாங்கிட்டு போயிட்டு ஒரு மஞ்சள் மாலை 54 மஞ்சள் மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சள் நூலில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வராகி அம்மாவுக்கு குறைச்ச 11 பஞ்சமிக்கு சாத்தினீங்கன்னா நிச்சயமாக திருமண தடை நீங்கி திருமணம் ஆகும். அதே போல் வராகி அம்மாவை எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மா எந்த அளவுக்கு ஆக்ரோஷமானவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கோடி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எத்தனாயிரம் கோடி ஆக்ரோஷமானவளோ அதை விட பல ஆயிரம் மடங்கு அந்த அம்மா அன்புக்கு கட்டுப்பட்டவர், பாசத்துக்கு கட்டுப்பட்டவர். நம்ம மனமுருகி அந்த அம்மாட்ட நம்ம மனசார வேண்டணும்னா அந்த அம்மா நமக்கு கொடுக்கறதுல வல்லவர். வேண்டிய வரத்தை வேண்டியபடியே தருபவர்கள் தான் வாராகி. இந்த பதிவில் என்னுடைய ஃபோன் நம்பரை பதிவிடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வராகி அம்மாவை வழிபாடு செய்யும் பொழுது மனசார அந்த அம்மா கிட்ட அவள் எதிர்பார்க்கறது ஒன்று தான், மன தூய்மையோட நம்பிக்கையோடையும் செய்யும் பொழுது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நிச்சயமாக வெற்றியை தான் தரும். அதே போல வராகி அம்மாவுக்கு இன்னும் ஒரு பேரும் இருக்கு. அவ எந்த பொருளையும் தோத்ததில்லை, வெற்றியை மட்டுமே கண்டவர். அதனால வராகி அம்மா